மக்களே, கொல்லைக்கு வந்தால் என்னென்ன கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். பிரண்டை வந்து நமக்கு ஒரு ஹேரி பேக் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இது எல்லாமே அந்த அந்த கருவை இருக்குல்ல, அந்த மரம், பனைமரம், அந்த அடுப்பில் இருந்தது. அப்புறம் இது 1 செகண்ட், இது என்ன தெரியுமா? இதெல்லாம் சிட்டியில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் இது வந்து தும்பக்கீரை மீன்ஸ் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருக்குது. இதுதான் தும்பக்கீரை செடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் தும்பக்கீரை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தி. தும்பச்செடியில் தூக்கு மாட்டிக்கிட்டு சாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தும்பக்கீரை. இது வந்து இந்த மாதிரி பூ இருக்கும். இது பெருசு பெருசாக இருக்கும். இதோட விதைகள் எல்லாமே பெருசாகி இந்த கொல்லையில் விழும்போது இது எல்லாமே இந்த மாதிரி பில்லா நிற்கும். புற்கள் இந்த மாதிரி பில்லா நிற்கும். அது வந்து கொல்லையில் வந்து வேலை செய்கிறப்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் ரொம்பவே. இது வந்து பண்ணைக்கீரை. இந்த பிஞ்சு செடியாக இருக்கும் போதே இந்த கீரையை ஃபஸ்ட்டு போய் கடைஞ்சி, புளிச்சக்கீரை இருக்குல்ல, அதை வந்து ஹிந்தியில் மற்ற லாங்குவேஜில் கோங்கூரா சொல்லுவாங்க. அந்த கீரை மாதிரி இது டேஸ்ட் இருக்கும். ஆனால் புளிப்பு இருக்காது. நம்ம புளி சேர்த்துக்கலாம் இது கூட. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எவ்வளோ தான் கீரை இருந்தாலும் புளிச்ச கீரைக்கு ஈடாகுமா? எவ்வளோ அழகான கலர்ஸ்! வாவ்! உங்களுக்கு தும்பக்கீரை செடியை காமிக்கவா? தாத்தா தலைவெட்டியான் கீரை. இது வந்து கடுகு போல் இருக்கும். நாங்களாம் சின்ன வயசில் விளையாடும் போது இதுதான் வந்து